இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். எனக்கு வந்து 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து 5ஆம் நம்பருக்கு நீங்கள் 4 நம்பர் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 76 385 சரிங்களா. அதே மாதிரி 57 544 சரிங்களா. இதுதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக 4ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதுதான் ஆல் போர்டு 4 நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிந்தாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு 6 மணி சோழன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து நம்ம 8 மணி சோழ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பரும் அந்த 3ஆம் நம்பரும் நமக்கு ஒரு செமையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. அது பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடிந்தாங்க. ஒரு அருமை இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செம்மையான ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு. 3ஆம் நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா தொடர்ச்சி நான் என்ன சொன்னேன்னா இங்கே இருக்கு இல்லையா 385 இந்த ட்ராவும் ஒரு மாதிரி, அதே மாதிரி இந்த ட்ராவும் அடுத்த ட்ராவும் ஒரு மாதிரி தான் ஆடுவாங்க. இதுதான் எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர். அதனால தான் இந்த 2 ட்ராவும் ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து அதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்போயுமே எல்லா ட்ராவும் நம்ம எப்படி கொடுப்போம்னா அதாவது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ராவும் கீழே இருக்கிற செகண்ட் ட்ராவும் ஒரே மாதிரி தான் வரும். வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன வந்திருக்கு 3 திரும்ப ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லணுமா அதே மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுதான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அது மாதிரி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதனால தான் நம்ம திரும்ப இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுதான் ஆடிக்காங்க சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 23/8/2024 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான மெத்தடில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கும் வந்து நமக்கு சி போர்டு ரொம்ப ஓரளவு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு திரும்ப அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ஒரு சில நம்பர்கள் திரும்ப ரிட்டர்ன் அப்படியே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஏதாவது இப்போ இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாளைக்கு இப்போ எப்படி வந்து நம்ம 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் ரொம்ப 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வரும்னு கொடுத்தேன். பி போர்டில் தான் 3ஆம் நம்பர் வரும். எதனால் அப்படின்னா 3க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு திரும்ப அப்படி தான் கிடைக்கிது. 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் கிடைக்கிது. அந்த மாதிரி தான் நமக்கு திரும்ப வரும். வேறு எதுவும் மாறி வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி தான் நமக்கு ஆடுறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ 4க்கு 3 4க்கு 8ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர். அதை தான் நம்ம திரும்ப சொன்னோம். இந்த 2 நம்பர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 8க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்களா 4க்கு 8ன்னு திரும்ப கொடுப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 8க்கு 4ன்னு திரும்ப கொடுத்தாங்க 4க்கு 8ன்னு திரும்ப கொடுத்துருவாங்க. அதுதான் நான் திரும்ப பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. டியரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் இப்படியே தான் இருக்கும். அதை தான் நம்ம இன்னும் அடிக்கடி சொல்கிறோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எனக்கு வந்து 0க்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் காமிக்குது. எப்போயுமே இந்த 1ஆம் நம்பர் வந்தால் 0 கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படி தான் ஆடுவாங்க. ஏன்னா 5க்கு 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 0க்கு 1 தான் கொடுப்பாங்க. ஒரு 1க்கு 0 தான் கொடுப்பாங்க. 5க்கு 1 கொடுத்துட்டாங்க. 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா. அங்கே பாருங்க 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0க்கு 1க்கு 0ன்னு கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 0 வந்து 1ஆம் நம்பருக்கு 0 மேட்ச் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். எங்கள் 3ஆம் நம்பருக்கே 4 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 0 மேட்ச் ஆகாது. கண்டிப்பாக மேட்ச் ஆகும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லாமல் வந்து ஒரு நம்பர் வரவே வராது சரிங்களா. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால சொல்ல 0 எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க. அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வருது இல்லையா. இப்போ 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் என்ன நம்பர் வரும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் சரிங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் வரணும் அல்லது 6ஆம் நம்பர் வரணும். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். பண்ணி எனக்கு வர்றது முக்கியம் இல்லை, என்னோட கணக்கில் காமிக்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து போர்டு கண்டிப்பாக அடிக்கும். போர்டு கண்டிப்பாக அடிக்காமல் போகாது. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர் போர்டு அடிக்கும். அதனால தான் நம்ம போர்டுக்காக நம்ம கொடுக்குற நம்பரை வந்து நம்ம மாறி கொடுக்க மாட்டோம். பாருங்கள் கரெக்டாக ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அது மாதிரி தான் அடிக்குமே தவிர நமக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அப்படி அடிக்காது சரிங்களா. அதனால தான் நம்ம எப்பயும் போர்டு கரெக்டாக கொடுக்குறது. போர்டு மட்டும் சூப்பராக வருங்க. இந்த போர்டு இப்படி வரும், இந்த போர்டு இப்படி வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் பற்றி மறுபடியும் 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. என்ன மறுபடியும் 4 நம்பர் 3க்கு 4ன்னு வந்துருச்சு. 4க்கு 3 மறுபடியும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பரும் திரும்ப 3க்கு 4ன்னு வரும். வந்துக்கிட்டே தான் இருக்குது. 3க்கு 4ங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா 8க்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. 8க்கு 4னா 3க்கு 4 தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி 3க்கு 4 திரும்ப வந்துடும். 4க்கு 3க்கு 4ங்கிறது திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்குதுங்கன்னா எடுத்துங்க. இல்லைங்க எனக்கு ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பரே கிடைக்கலங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது எடுத்துங்க. எனக்கு 4ஆம் நம்பர் கிடைக்குது. அது போக ப்ளஸ் ஒரு 2ஆம் நம்பர் கிடைக்குது. என்னங்க சம்மந்தமே நம்ம 2ஆம் நம்பர்னால் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான ஃபேஸும் இருக்குது இல்லைன்னா சொல்லலாம். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு இப்படி வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம 3க்கு 2 உட்காரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 3க்கு 2ஆம் நம்பர் வந்து பேசிக்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மேலே ஒன்று அடித்தா மேலே போகணும், இல்லை கீழே போகணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப, நான் தான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்பு ஒன்று டவுன், ஒன்று அப்பு ஒரு டவுன், அப்படி தான் கொடுப்போம். அப்படி தான் வரும், கணக்கே அப்படி தான் வரும். பாருங்கள் 0க்கு நேர் ஆப்போசிட் பாருங்கள் 4 நம்பர் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்து அதை விட ரொம்ப சின்ன நம்பர் 2 நம்பர் கொடுத்து பார்த்தீங்களா? அப்படி தான் எப்போயுமே ஆடுவாங்க. எல்லாம் நீங்கள் எந்த நம்பர் எடுத்து நோட் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். அது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 6ஆம் நம்பருக்கு 0க்கும் 6 இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி தான் 1க்கு 0க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அதில் மாற்றமே இல்லை. அதைத்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ 1ஆம் நம்பருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? 0 கொடுத்தோம். சரிங்களா? திரும்ப 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு கொடுத்துருக்கோம். அப்படி தான் நம்ம அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம மேலே வந்து பாருங்கள் 6க்கு 0, 0க்கு 6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6க்கு 5, 5க்கு 6 இந்த மெத்தட் தான் நம்ம திரும்ப இங்கே பயன்படுத்திக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கணக்கில் ஆறக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 வந்தால் திரும்ப அப்படியே பவர் நம்பர் 6ஆம் நம்பருடைய பவர் 1 வந்துடணும், இல்லைன்னா 0 வந்துடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 4 நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். ஏன்னா 4 நம்பர் இங்கே வந்து அடித்தாங்க இல்லையா? அதை கணக்கு பண்ணி 4 நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாங்கள் இப்போ தான் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதே மாதிரி திரும்ப 8ஆம் நம்பரும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 8க்கு 8 திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப அதே இடத்துல 8ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 86, 4 அந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்கணும்னா 8க்கு 8 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு வந்து ரொம்ப சின்ன நம்பர் வந்து வரல, அதுக்கு பதிலாக பெரிய நம்பரே தான் காமிக்குது. அதனால தான் நம்ம திரும்ப என்ன சொன்னால் 8க்கு 8 திரும்ப காமிக்கிறதுனால தான் நம்ம 8ஆம் நம்பர் வரணும். இல்லைன்னா அதோடைய பவர் நம்பர் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் அதுதான் வரணும். அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது, இல்லை எனக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரிங்க. இதில் இன்னொரு நம்பர் ஆல் போர்டு என்னங்க கொடுக்க போகிறீங்கன்னா 0 தான் கொடுக்க போகிறேன். வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா 0க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பரில் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு 3ஆம் நம்பருக்கு 0 செட் ஆகும், 1ஆம் நம்பருக்கு செட் ஆகும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இதில் எனக்கு தெரிஞ்சு போர்டு வைஸாக சி போர்டு யாராவது 8ஆம் நம்பர் வைக்கிறதா இருந்தால் சி போர்டு 8ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி இல்லைங்க எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க பி போர்டில்னா நீங்கள் சி போர்டில்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. கணக்கு வந்திருக்குன்னு எடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் இல்லைங்க எனக்கு 0 ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னா கூட 0 எடுத்துக்கலாம். 0க்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருது. கணக்கு வராமல் நம்ம கொடுக்கவே இல்லை. கணக்கு வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பி போர்ட்லேயே நம்ம 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி 3, 8 அப்படிங்கிற 2 நம்பருமே நம்ம என்ன சொன்னோம்னா 8 மணி ஷோவில் பக்காவாக வரும் அப்படின்னு சொன்னால் அதே தான் வந்துருக்குது. சரிங்க? அது மாதிரி 1 மணி ஷோவுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.